சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ அன்புஞான யோக தீப மண்டபம் சார்பில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் புகையிலை இல்லா தமிழகத்தை படைப்போம் என்ற உறுதிமொழியோடு வைகாசி பௌர்ணமி முழு நிலவில் தியான தீபத்தை ஏந்தி பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளும் பிரபஞ்ச வழிபாடு நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி காயிரம்பேடு கலிவந்தல்பட்டியில் உள்ள ஸ்ரீ அன்புஞான யோக தீப மண்டபத்தின் நிறுவனர் திரு அன்புராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சேலம் ஆர்ஆர் பிரியாணி உரிமையாளர் திரு தமிழ்ச்செல்வன், திரைப்பட நடிகர் திரு தாமு, திரு எம் ராமசுப்ரமணி IPS, திரு எம் சிவகுமார் அட்வொகேட் மற்றும் நோட்டரி பப்ளிக், திரு எம் சுடர் ஹைகோர்ட், எஸ் ஜான்சன் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், திரு எம் கருணாநிதி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், திரு KR சிவகுமார் கலைமணி அசோசியேட், சி தாமரை செல்வன், திரு B ஷாஜி சோஃபர் ஆட்டோ ட்ரீம் கம்பெனி, திரு எம் பாலமுருகன் முருகன் ஸ்பெஷாலிட்டி கேசஸ், திரு D தொல்காப்பியன் ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர், திரு C துரைராஜ் JJ ட்ரேடர்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விஷயங்களில் அவர் என்னை மிகவும் சிறப்பாக சீருமாக தூக்கி கொண்டு செல்கிறார். நான் செய்யும் காரியம் அனைத்தும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் செய்தால் நான் செய்யும் காரியம் ஜாதி மத பேதம் அரசியல் அல்லாத இறை என்ற ஒன்றை கையில் எடுத்து அல்லாஹ் ஜீசஸ் சிவன் தான் இறை என்று உணர்ந்து இறைவனை வணங்குகின்றேன். அந்த இறைவனை வழி நடத்துகின்றார். அந்த இறைவன் என்றுமே என்னை கைவிடுவதில்லை. நான் நிச்சயமாக வெற்றி அடைவேன். வெற்றி பாதையை துவங்கிவிட்டேன். நிச்சயமாக இந்த துவக்கம் வெற்றியின் முதல் படியாக இருக்கும். நான் படிக்க வைத்த 25 மாணவர்கள் கூடுவாஞ்சேரியிலே தங்க வைத்து படிக்க வைத்தேன். அவர்கள் 10 பேர் காவல்துறையில் காவலர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த இடத்திலே தங்க வைத்து படிக்க வைத்த மாணவர்களும் காவல்துறையிலே பதவியில் உள்ளனர். மேலும் இந்த கையால் 1,00,000 பேருக்கு மேற்கொண்டு அற்புதமான அன்னதானங்களை வழங்குவதில் என் பெருமை கொள்கிறேன். எனக்கு இது அருமை தருகிறது. நான் செய்யும் செயல் என்றுமே இறை செயல். ஒழுக்கம், நீதி, நேர்மை என்ற ஒரு ஃப்ளைட்டில் ஏறினால் அந்த ஃப்ளைட் நேராக நம்ம அன்பு அவர்கள் ஆன்மீகத்தில் இது பண்ணி இந்த மாதிரி ஒரு இது மனித நேயத்தோடுக்கும் அப்பாற்பட்டு தெய்வீக தன்மைக்கு வந்திருக்கிறாங்கிறது மிகவும் போற்றி பாராட்டக்கூடிய ஒன்று. நிச்சயமாக அவர் வாழ்த்துக்கள். அதாவது நான் எங்கள் ட்ரைனிங்கில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது, நீங்கள் போய் மக்கள்கிட்ட மனித நேயத்தோடு நடந்து அன்போடு நடந்துக்குங்கன்னு சொல்லிக் கொடுப்போம். இவர் என்னென்னா மனித நேயத்தையும் தாண்டி தெய்வீகத்தோட போயிட்டார். குரு மிஞ்ச சிஷ்யர் ஆகிட்டார். அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் உங்கள் முகமெல்லாம் காணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் இவர் அன்பு நமது ஆன்மீகத்தால் கிடைச்சிருக்குதில்ல, எனக்கு பெருமை. அதே போல் இவரை பற்றி என்ன நம்ம சொல்ல போகிறோம், என்ன சொல்ல இருக்குது, ஒன்றே ஒன்று இந்த பகுதி மக்களுக்கு சொல்லுவோம், மனிதர்களுக்கு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம உள்ளத்தையும் உடம்பையும் காத்துக்கிறது தான் பெரிய சொத்துன்னு நம்ம அன்பார் சொல்லுவார்.
நம்மாழ்வார் சொல்லுவார், நஞ்சு இல்லாத உணவு, கடன் இல்லாத வாழ்வு, நோய் இல்லாத உடம்புன்னு சொல்லுவார். இந்த 3 இல்லாமல் இருக்கணும்னா என்ன தேவை? ஆன்மீகம் தான் மிகவும் தேவை. ஆரோக்கியம் தான் முதல் சொத்துன்னு சொல்லுவார். அந்த ஆன்மீகத்தை அவர் இந்த சிறு வயசில் 89 தான் பிறந்தாருங்க. 89 நான் தன்வண்டி போட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு கரெக்டாக 19 வயசு. நான் 71 பிறந்தேன். 84 அவர் 89 நான் 84 தான் சொன்னீங்களா? பண்ணிக்கோ. அப்படியே இந்த வயசில் அவர் வந்திருக்கிறது. இவர் பண்புடைய நன்கொடையெல்லாம் இன்றைக்கி யாரும் கொடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல், கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறோம். அதை தான் அவர் கொடுக்குறாரு. உங்களுக்கு நிற்கிறார், தாய் தந்தைக்கு நிற்கிறார். நம்ம தானம் பண்ண போல் அவரும் அந்த இடத்துல நின்று உங்களுக்கு ஆன்மீகத்தை பூர்த்தி கொண்டிருக்கு. நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இதில் ரொம்ப அவர் நம்மளை அழைக்கணும்னா நம்மளை அதில் ஈடுபடுத்திக்கிட்டால் நம்ம ஆயுசு, நம்ம ஒழுக்கமும், தனி மனித வாழ்வும் செழிக்கும். இன்றைக்கி எங்கே போகிறாங்க? எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் இந்த உலகத்தில், கடைசியாக போராடும் தெய்வத்துக்கிட்ட தான். அதே கல்வி, அதையும் அவர் தராரு. இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. இங்கே படித்தவங்க போலீஸாக கூட இருக்காங்கன்னு மிக ஆச்சரியம். இங்கே வந்த வெட்டி தான் நமக்கு புரியுது. நான் கோயம்புத்தூரில் இருந்தேன், இந்த நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் வந்தேன். இங்கே இல்லைன்னா நான் கோயம்புத்தூர்லேயே இருந்திருப்பாங்க. நிறைய அடுத்தடுத்து கடைகள் திறப்பு விழா, அமெரிக்காவில் நீ பாருங்க, 4வது படிச்சுட்டு இவ்வளோ அளவில் போயிருக்கேன். போயிட்டே தான் இருப்பேன். டெல்லி விழா இருக்கும். ஆமாம், அதுபோல் அவருடைய பணிகளை பாராட்டுறது எதுவும் ஒரு ஒத்த சொல்லால் மட்டும் அதை முடிக்க முடியாது. எவ்வளோ ஈடுபாடு வேணும், எவ்வளோ ஒரு என்டர்டைன் உலகம் இது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு இடத்துல பிடிக்கலன்னா உட்கார முடியாது நம்ம. ஆனால் அவர் வந்து இந்த ஊரில் இந்த இடத்துல உட்காந்து இப்படி ஒரு மனத்தை தொடங்கி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டார். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து பெற்றோரை கொண்டாடுவோம். ஏன் கொண்டாடணும் பெற்றோரை? என்ன முதல்ல நம்மளை கொண்டாடினதே அவங்க தாண்டா செல்லம். ஒவ்வொருத்தரையும் கொண்டாடினது யாருன்னா பெற்றோர்கள் தான், இல்லையா? எப்போ கொண்டாடினாங்க? கருவறை எப்போ உண்டானமோ அப்பவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, கருவறையிலேயே. அதுக்கப்புறம் தான் பிறந்த நாள். இன்னைக்கு தான் நீங்க பிறந்த நாள்லாம் கொண்டாடுறீங்க. உங்க பிறந்த நாளை முதல்ல கொண்டாடின அவங்களுடைய தோழியே அம்மா அப்பா தான் தோழன், முதல் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் கொடுத்த கண்கண்ட தெய்வங்கள், இல்லையா? FAMILY, ஃபாதர் அண்ட் மதர் இன் லவ் வித் யூ. FAMILY. மாதா பிதா. அடுத்து யாரு? குரு. உங்களுக்கு முதல் குருவே அம்மா தாண்டா கண்ணு, அப்பா தாண்டா சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க நம்ம கொடுத்த கிஃப்டா கொடுத்த டீச்சர்ஸ். கைத்திட்டுங்க டீச்சருக்கு எல்லாரும். சிலம்பம் டீச்சர் அன்பு அவர்களை காவல்துறையில எவ்வளோ குருமார்கள் அவரை உருவாக்கி இருப்பாங்க. ஆன்மீக வழிகாட்டுதல் குரு, எல்லாத்துக்கும் குரு இருக்காங்க. இதோ காவல் அண்ணன் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் உருவாக்கி இருப்பார் காவல் தெய்வத்தை. இதோ பத்திரிகை நண்பர்கள், எப்படி எழுதுறது, இதை எப்படி வீடியோவில் கம்போஸ் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, இதையுமே கண்டுபிடிக்கிறது அதுக்கான மார்க்கம். இந்த மரமேல் நகர் சுற்றி இருக்கிற இந்த குடுவாஞ்சேரி பகுதியில் இப்படி ஒரு இடம் இங்கே எழுந்தருள் இருக்குன்னா காரணம் இல்லாமல் காரியங்கள் இல்லை. அது ஏதோ அன்பின் மூலமாக இந்த அன்பான ஒரு பிரதேசம் உருவாகிக்குன்னா அவருக்கு நீங்கள் நல்லா உற்சாகப்படுத்திட்டு வரேன். இது தொடர்ந்து நடைபெறத்துக்கு அவருக்கு எல்லா வசதிகளும், பொருளாதார வசதி வரணும், இன்னும் ஞானம் போய் சேரணும் எல்லாருக்கும். இதுக்கு எவ்வளோ கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. அவருடைய கடனெல்லாம் அடையணும்னு கை தட்டி இறைவனை வேண்டுங்க எல்லாரும். முதல் பெற்றோர் யாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னா போட்டுறோம்னா அன்பு அவருடைய பெற்றோர்கள். வந்திருக்காங்களா? அப்பா அம்மா எங்க இருக்காங்க? வரலையா? அவங்க 2 பேர் நில்லுங்களேன், அவங்களை கை தட்டுங்க எல்லாரும். உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. புகையிலை இல்லா தமிழகம் படைப்போம். வெற்றி நமது, வெற்றி வெற்றி வெற்றி. தேங்க்யூ.